வீக்கெண்ட் டூரெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து ஒரு வேப்ப செடி. இது ஃபஸ்ட்டு வந்து உடஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் இப்போ தான் வருது. இது அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு மான் செடி. எல்லாமே வந்து ஒரு ஒரு வெரைட்டி தான் வச்சுருக்கோம். இது அப்படியே வாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ், சூப்பரான டொமேட்டோ செடி. இங்கே ஒரு டொமேட்டோ 2 வச்சுருக்கோம், நல்லாயிருக்கும். இங்கே ஒன்று வச்சுருக்கோம். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இது வந்து நான் வச்சேன். எனக்கு வந்து பெரியம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க வெய்யன்னு சொல்லிட்டு நான் வச்சேன். அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ளார்ஸ்க்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்காக இங்கே ஒரு தொட்டி இருக்கும். செடிக்கு அப்படியே தண்ணி போயிட்டே இருக்கும், அதுக்கு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு தொட்டி இருக்குது. இங்கே இருக்கிற தொட்டியும் வந்து இங்கே இருக்கிற தொட்டி கூட வந்து தண்ணி தான், ஃப்ளார்ஸ்க்கு, அதான் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடுவாங்க. தண்ணி வராத டைம்லலாம் தண்ணி போகணுன்றதுக்காக இங்கே வந்து இதுக்கு வந்து பிடிச்சி வைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரிஞ்சால்ஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதால எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது வந்து ஒரு மாதிரியே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான். அப்படியே வாங்க. இது வந்து ஒரு அரளிப்பூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அரளிப்பூ. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து இட்லி செடியும் வந்து இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும். அங்கேயும் ஒரு செடி இருக்குது, இங்கேயும் ஒரு செடி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து அங்கே போகலாம். அங்கேயும் நிறைய இருக்குது. எங்கள் வீட்டில் ஃபுல்லாக பாதி வந்து ஃப்ளார்ஸ் தான் இருக்குது. இந்த ஃப்ளார்ஸ் இது வந்து ஒரு ரோஸ், பன்னீர் ரோஸ். இது வந்து என்ன ரோஸ் செடினா இந்த பிங்க் கலரில் பூக்கும். இது வந்து அப்படியே இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பார்த்தா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? நான் வந்து ஆல்ரெடி நிறைய இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் நிறையா போஸ்ட் போட்டிருக்கேன். அது எல்லாமே வந்து இந்த செடிக்கிட்ட தான் இருக்கேன். மேலே இருந்து அப்படியே கீழே வரைக்கும் ஃபுல்லாக எப்பயுமே அப்படியே பூத்து குலுங்கும். அப்படியே வந்தீங்கன்னா அதே கிட்ட வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு பூ பூக்கும். இதுவும் வந்து ஒரு பெரிய செடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எலுமிச்சை செடியில் ஃபுல்லாக வந்து பாகற்காய் வந்து ஃபுல்லாகவே வந்திருக்குது. பாவக்காய் காட்டவா? வாங்க நான் காட்டேன். இதோ பாவக்காய் எவ்வளோ. அப்படியே இங்கே ஒரு பாவக்காய். இதோ இப்போ எனக்கு இன்றைக்கி தான் எங்கள் மம்மி அறுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நிறையா பாவக்காய் இருக்குது. இதோ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாவக்காயெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த செடி ஃபுல்லாகவே வந்து இது எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது. இது வந்து அரளி செடி. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இருந்துச்சு, அடர்ந்து இருந்துச்சு. ஆனால் இது வந்து இப்போ நல்லா துளுத்திருக்கு. இதுலேயும் ஃபுல்லாகவே எலுமிச்சை செடியிலையும் ஆரஞ்சு செடியிலையும் ஃபுல்லாகவே வந்து இந்த பாவக்காய் கொடி. இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக பாவக்காய் கொடி. இது வந்து ஒரு நீம் ட்ரீ. இது ஒரு நீம் ட்ரீ. அது வந்து ஹைபிஸ்கஸ் தெரியுதா? ரெட் கலர். அங்கே ஒரு ஹைபிஸ்கஸ் இருக்குது, அங்கே ஒரு ஹைபிஸ்கஸ் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளார்ஸ் அங்கேருந்து இங்கே வரைக்கும் செடி இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளார்ஸ் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளார்ஸை வாடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து மம்மி செடி வைப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது வந்து தாத்தா தான். ரொம்ப கேராக பார்த்துப்பேன். செடி இருக்கணும், வீடுனா செடி இருக்கணும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹைபிஸ்கஸ் இங்கே இருக்குது. இந்த ஹைபிஸ்கஸ் அப்படியே அதில் போயிருக்குது, நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பப்பாயா செடி வருது, க்யூட்டாக இருக்குது. இங்கே ஒரு பப்பாயா செடி. இந்த செடி என்ன செடி அப்படின்னா வந்து இதே ஃப்ளார் தான். இந்த ஃப்ளார் தான் வந்து இங்கேயும் இருக்குது. காற்றாழை நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு ஒரே ஒன்று தான் இருக்குது, பட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எங்கள் காம்பவுண்டுக்கு வெளியே வந்து நாங்கள் வாழைச்செடி வச்சுருக்கோம். எங்களுடைய வாழைச்செடி ஃபுல்லாகவே வந்து எங்கள் ஸ்பேஸ் தான். நாங்கள் வந்து இதுக்கும் இங்கே ஒரு கோவில் இருக்குது, இதுக்கும் ஸ்பேஸ் விட்டு தான் வந்து காம்பவுண்ட் கட்டியிருக்கோம். அதனால நாங்கள் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இது ஃபுல்லாகவே அங்கே ஒரு கிளை இருக்கா, சாரி அங்கே ஒரு வாழை தார் இருக்கா, இங்கே ஒரு இருக்குது, அங்கே ஒரு வாழைத்தார் இருக்குது, அதுவும் அங்கே ஒரு வாழைத்தார் இருக்குது. அவ்வளோதான். இது மருதாணி செடி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, மருதாணி செடி. இது வந்து 2 செடி வந்து வச்சுருக்கோம். மருதாணி செடி தான். அந்த க்ரீன் சில்லிஸ் வந்து வீட்டுக்கு சைடில் வந்து போட்டிருக்கோம். அது நல்லாயிருக்கும். அது வந்து காட்டுறேன் நான். இது ஃபுல்லாகவே வந்து க்ரீன் சில்லிஸ் தான் போட்டிருக்கோம். அப்புறம் அங்கே வந்து ஒரு கொய்யா செடி இருக்குது. இது வந்து ஒரு சில்லிஸ். இதில் வந்து நிறையா
அதான் பச்சை மிளகாய் அது இருக்குது. இதோ இது வந்து அது ஒரு இது வந்து ஒன்று இது. அதுக்கப்புறம் இதோ இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இதெல்லாமே. அதுக்கப்புறம் இதுவும் வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது தான். இது வந்து ஒரு கோயில். இதுதான் எங்களுடைய கார்டன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.